வணக்கம் நண்பர்களே. பெண்ணாக பிறந்தது பாவமா? ஆண் வாரிசை தேடிய அப்பாவின் முயற்சியால் அடுத்தடுத்து மண்ணள்ளி போட்ட 3 மூதேவிகளில் முதலாவது மூதேவி நான் தான். அப்பா அல்வ ஆயுசில் போனதால் அடுத்தடுத்து மூதேவிகளின் படையெடுப்பு நின்று போனது. முதல் தங்கைக்கு எனக்கு முன்பே ஆண் துணை தேவைப்பட்டதோ என்னவோ, யாருக்கும் தெரியாமல் காதல் திருமணம் செய்து கொண்டு எல்லோருக்கும் தெரியும்படி வாளாய் வெட்டியாய் திரும்பி வந்தாள். இரண்டாவது தங்கை பிறக்கும்போது சிறிய ஊனத்துடன் பிறந்து விட்டதால் உயிரோடு சேர்த்து அப்பா ஊதியத்தையும் எடுத்து சென்று விட்டதால் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் துணிமடிக்க சென்று விட்டேன். 15 வருட உழைப்பால் 2 தங்கைகளுக்கும் திருமணம் செய்துவிட்டு திரும்பி பார்க்கிறேன். இன்று என்னை திரும்பி பார்க்க ஒரு ஆணும் இல்லை. ஒரு நாள் குளித்து முழித்ததும் கண்ணாடி முன் நின்றேன். இடையே கடந்து ஆடிக்கொண்டிருந்த என் கூந்தல் இப்பொழுது தோல் வரை மட்டும் தொங்கிக் கொண்டிருந்தது. முன் நெற்றியில் விழுந்த முகம் வறண்டு விழுந்தது. கொஞ்சம் பின்னால் முடியெடுத்து மூடி மறைத்தேன். காணாமல் போன அடர்த்தியான புருவங்களை மையிட்டு மறைத்தேன். கண்ணுக்குள் விழுந்த பல்லாங்குழியை கலர் பவுடருடன் நிரப்பினேன். சுருங்கத்தை மறைக்க ஒரு கிரீம், கருப்பை வெளுக்க ஃபேர் அண்ட் லவ்லி, வயதை குறைத்து காட்டிட முதுகு பக்கம் ஜன்னல், உலர்த்து போன உதடுகள், உயிர் கொடுக்க விதவிதமான சாயங்கள், கொஞ்சம் எடுப்பாய் தெரிய கீழ் வைச்ச செப்பல்கள், இப்படி என்னென்னவோ செய்து பார்த்தாலும் யாரோ ஒரு ஆணை ஏமாற்றி பார்க்கிறேன் என்று குற்ற உணர்ச்சி மற்றும் போகவே இல்லை. பருவம் வந்த காலத்தில் என்னை பார்க்க நிறைய பேர் இருந்தார்கள். கௌரவமாக இருந்த பருவம் போனது. பார்க்க ஆளில்லை. கௌரவத்தோடு சேர்ந்து தண்டமிக்கையும் போகாமல் இருக்க போராடி கொண்டிருக்கிறேன். என்னிடம் அன்போடு பழகும் ஒவ்வொரு ஆணையும் ஒருவேளை இவன்தான் கணவனாக வருவானோ என்று கட்டில் வரை இழுத்து சென்று பின் கனவுக்கு தாப்பால் இட்டு வெளியே விரட்டுகிறேன். பேருந்தில் யார் உரசினாலும் முன்போல் கோபம் கூட வருவதில்லை. வயதுக்கு வந்து 20 வருடம் வாழலாம் என்று அரசாங்கம் அறிவித்த வயதிலிருந்தே 13 வருடம் இப்படியெல்லாம் தகுதிகள் இருந்தும் பாரம் சுமக்கும் முதல் பெண்ணாய் பிறந்தது நான் செய்த பாவமா? ஆண் வாரிசை தேடிய ஆண்களுக்கு கூட அந்த ஆணை பெற்றுத்தரக்கூடிய தகுதியை பெண்களுக்கு தானே கொடுத்திருக்கிறார் என்பது ஏன் புரிய மறுக்கிறது? ஆண் வாரிசுக்கான தேடலின் மதிப்பட்டு அழிந்து போகும் பெண்ணினத்தின் வலியை மாதந்தோறும் விளக்க முடியாமலும் கௌரவத்துக்கொன்று இருக்கிறேன். கௌரவமாகாமலே அசோக் குமார் திருமணம் ஆகாத ஒரு பெண்ணின் பார்வையில் நான் எழுதிய கற்பனை பதிவு இது. இந்த வீடியோவில் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.